ஸ்டாலினுக்கு தான் படிப்பறிவு கிடையாது, அவ குடும்பத்துக்கே கிடையாது. படிச்சிருந்தா தானே படிக்கிறவன் பற்றி அறிவு தெரியும், அந்த அருமை தெரியும். மழைக்காவது வெயில் இங்கே ஒதுங்கி இருந்தா தானே. ரோட்ல போறவங்களாம் தெத்தின்னு போறதுக்கு நீ ஸ்கூல் காலேஜுக்கு போயிருந்தா அதுக்கு என்ன தெரியும் படிப்பு? அவருக்கு தான் படிப்பறிவு தெரியாது. நீங்க ஒரு பேராசிரியர், கல்லூரியில் பணியாற்றியவர்கள், கல்வியுடைய அருமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சொல்லியிருக்கலாம்ல அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட. ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்து வருவது மிகப்பெரிய விஷயம். அதை கொண்டு வந்து விட்டார்கள். நிதி தான் ஒதுக்கலன்றாங்க. சரி, நம்ம நிதி ஒதுக்கி பெயரை மாற்றி நாம் அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னு சொல்லி இப்பதான் நீ எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுற இல்ல, எல்லாத்துலயும் ஒட்டுற இல்ல. இதுல மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்க போறோம் 500 கோடியோ 1000 5000 கோடி கூட கொடுத்துருப்போம். நாங்க அது என்ன பெரிய விஷயம் மாரி பேச, நீ கொடுக்க வேண்டியது தானே. இப்ப நாங்க கொண்டாந்த திட்டத்தில் நீ பண்ண சொல்ல. இப்ப ஜல்ஜீவன் திட்டம் எங்க அம்மாவுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 95% நாங்க முடிச்சோம். ஜல்ஜீவன் அனைத்து ஊராட்சிகளுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 590 ஊராட்சிகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா ஆட்சி. இப்ப இவன் சொல்றான் நாங்க கொண்டு வந்தோம், நாங்க கொண்டு வந்தோம். சரி சொல்லிக்கோ. அதே மாதிரி பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து பேரை மாற்றி நிதி ஒதுக்கிட்டு நாங்க தான் கொண்டாந்து நீ ஒரு கல்வெட்டை வச்சுக்க வேண்டியது தானே. உன்னை யாரும் வேணான்னா இந்த விழுப்புரம் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும்ல இந்த மாவட்டத்துக்கு பல்கலை. அது கொண்டாடுறதால இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் புதுதாக கட்டணம் கட்டி கொடுத்தோம். நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் கட்டி கொடுத்தாரு. அதுல ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகமா இருக்கும் போதே அது செயல்பட்டு கொண்டு வருது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போய் சேர்த்த அவன் என்ன பண்றான் இன்னைக்கு? அதை மூடுறான். இது என்ன வியாபாரப்பா? அரிசி கடையா, மீன் கடையா, வியாபாரமாயா? லாப நோக்கம் பார்க்கிற, லாப நஷ்டம் பார்க்கிற. இது கல்வி, அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. பெருசா பீத்திக்கிற உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதன்மையாக இருக்கிறது. 53% இந்தியாவுடைய இருக்குன்னு சொல்றிய. உனக்கு ஈனமான சூடு சொர்ண இந்த முதலமைச்சர்கள்லாம் இருக்குதா கேட்கிற? யார் ஆட்சியில் அதை நாங்கள் நிறைவேற்றினது? எங்களுடைய அம்மா ஆட்சி. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதே 53% உயர்கல்வியிலே சாதனை செய்து காட்டியது எடப்பாடியாரோட அரசு. நீ அதோட கூடுதலா 60% சொல்லியிருந்தா நியாயம். அதே 52% தான் நீ வச்சுக்கிற. 53 அந்த சாதனையை செய்து காட்டியது எடப்பாடியார். ஆனா நீ பெருமை பீத்திக்கிற. உன் ஆட்சியில் என்ன பண்ண? 4.5 வருஷம் தான் முடிய போகுது. ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிறியா? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா? ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா? ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா? கலைக்கல்லூரி என்ன பண்ற? அரசாங்கத்துல இருந்து நிதியை கொடுறானா? கோயிலில் நம்ம போடுறோம் பாரு, 5 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய், அதெல்லாம் அந்த பொறுக்கி காலேஜ் நடத்துறான். பொறுக்கிற புத்தி உங்களுக்கு போல. கோயிலில் போடுற, உண்டியில் போடுற காசு எதுக்கு போடுறோம்? எதுக்கு போடுறோம்? 5 ரூபாய் 10 ரூபாய் எதுக்கு போடுறோம்? அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு. கோயிலை மேம்படுத்தணும், கோயிலை சுத்தமா வச்சிருக்கணும், கோயிலில் வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும், கோயிலை நல்லா அழகா வச்சிருக்கணும், பராமரிக்கணும், மேம்படுத்தணும் என்றதுக்காக இந்த கோயிலுக்கு நிதி தரோம். இவன் என்ன பண்றான்? நாங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், விபூதி வைக்க மாட்டோம், குங்குமம் வைக்க மாட்டோம், சந்தனம் வைக்க மாட்டோம். அப்புறம் அதுல கையில காசை மட்டும் வைப்பியா? கையை மேல அந்த கோயில் காசை மட்டும் எடுப்பானா? கோயில் காசு எடுப்பானா, ஆனா விபூதி வைக்க மாட்டானா? கோயில் பணத்தை கொள்ளையடிப்பானா, ஆனா குங்குமம் வைக்க மாட்டானா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.